திருச்சிற்றம்பலம். ஓம் சிவகுரு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வள்ளலார் வள்ளலார் பற்றி சில உண்மைகள். அதாவது வள்ளலாரை பத்தி எல்லாரும் ஒவ்வொரு விதமா சொல்லியிருக்கிறாங்க. அவர் மரணம் அடைஞ்சிட்டாருன்னு. இதை பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். நம்மளோட 2வது வீடியோவே அதுதான். அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு, இறந்துட்டாருன்னு திரும்ப திரும்ப சில வதந்திகள் அவரவருக்கு என்ன தெரியுமோ அதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நல்லது, அது அவங்க பேசுறது அவங்கவுங்க கருத்தாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் வள்ளல் பெருமானுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அதை அவரே சொல்றார். என்ன சொல்றாரு? நான் இப்பொழுது இந்த ஒரு உடம்பில் இருக்கிறேன், இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, அது லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்றாரு? நான் இந்த அந்த அறைக்குள் போறதுக்கு முன்னாடி இந்த அறைக்குள் 10-15 தினங்கள் இருக்க போகிறேன். நீங்கள் யாரேனும் அவசரப்பட்டு கதவை திறந்து பார்க்க வேண்டாம். அப்படி பார்க்க நேர்ந்தால் ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு என்னை காட்டி கொடார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. தவிர நான் அங்க இல்லைன்னு சொல்லல. ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு என்னை காட்டி கொடார் அப்படித்தான் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா அவர் அங்க இருக்கிறாருன்னு அர்த்தம். நம்மளுக்கு ஆதாரங்கள்லாம் வடலூர் தெய்வ நிலையங்கள்ல இருக்கு. அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, இறைவனே வள்ளல் பெருமானுக்கு சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. என்ன சொன்னார்? சாகாத கல்வியே கல்வி, ஒன்றே சிவம், அது தான் என்று அறியும் அறிவே தகும் அறிவு, மலங்கள் 5 வென்ற வல்லபம், தனித்த பரிபூர்ண வல்லபம், வேகாத காலாதி கண்டு கொண்ட பொருளும், எதையும் விளைவிக்கும் தொழிலே மெய்த்தொழிலாகும், இதுவே நீ பெற்ற சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு இறைவனே சொன்னது. அருட்பெருஞ்சோதி சொன்னது. என்ன சொன்னாரு? சாகாத கல்வியே கல்வி. அப்ப சாகாத கல்வியை வள்ளல் பெருமான் கற்றுக்கொண்டார். சாகாத கல்வியில் சாகா நிலையில் இருக்கிறார். இதுதான் அவருடைய நிலை. மற்றபடி ஒவ்வொருத்தவங்க ஜோதி ஆயிட்டாரு, அதாயிட்டாரு, இதாயிட்டாரு, யாரும் பார்க்கல. அவர் கடைசியா சொன்ன ஸ்டேட்மெண்ட், நான் இந்த அறைக்குள் இருக்க போகிறேன், என்னை யாரும் கதவை திறந்து பார்க்க வேண்டாம். அப்படி பார்க்க நேரிட்டால் ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு என்னை காட்டி கொடார். இதுதான். அப்ப வள்ளலார் அங்க இல்லைன்னு அர்த்தமா? வள்ளலார் அங்கதான் இருக்காரு, நம்ம கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். அப்ப அவர் எந்த நிலையை பெற்றாரோ அந்த நிலையை பெற்றோம் என்றால் நாம் அவரை பார்க்கலாம். அதுவரை சும்மா சொல்றதெல்லாம், நான் கனவுல வந்தேன், அதுல வந்தாரு, இதுல வந்தாரு, எனக்கு காட்சி கொடுத்தாருங்களாம். அவர் வள்ளல் பெருமானுக்கு அந்த உருவமே கிடையாது. காட்சி கொடுத்தாரு வைக்கிறாருன்னா அவரவர் கற்பனையில் ஏற்பட்டதாக இருக்கும். சரிங்களா? அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. இதுவரை நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போவும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பின்னாடி என்னோட நம்பர் இருக்கும். ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்களாக இருக்கட்டும், ஆன்மீகம் சார்ந்த சந்தேகங்களாக இருக்கட்டும், மற்ற எல்லாத்துக்கும் தொடர்பு கொள்ளவும். சரிங்களா? நன்றி.